ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாம்பே ஸ்டைல் மினி சமோசா வித் ஆலு சட்னி தான் செய்ய போகிறோம். வரப்போகிற இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி, 1 டீஸ்பூன் சால்ட், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நான் கடாயில் சேர்த்துருக்கேன். அரை கிளாஸ் தண்ணி, 1 பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியும் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்க உருளைக்கிழங்குல நல்லா மேஷ் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 பிஞ்ச் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சமோசா ஷீட்டில் கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு கார்னர் எடுத்து ரைட் சைடில் நான் காட்டுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளக்க உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது ரைட் சைடு கார்னரை லெஃப்ட் சைடில் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். கொஞ்சமாக மைதா பேஸ்ட்டு வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துட்டு உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். நம்ம சின்ன வயசுலலாம் ரிப்பன் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்தா நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டான சமோசா ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போது பிளேட்டில் சமோசாவை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட போகையில் ரெடி பண்ண ஆலு சட்னியை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக டேங்கியாக இருக்கும். இப்போ டேஸ்டியான மினி சமோசாவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.